இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எங்கே விட்டேன் நான், சபையின் அசைவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த சபையின் அசைவை நாம் பார்க்கும்போது பேதுருவின் பிரசங்கத்தை முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது என்று நம்ம இந்த நாளை தியானிக்க போகிறோம். சில முக்கியமான காரியத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே விடுவிக்க ஆசைப்படுகிறேன். சபை நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது, சபையின் அசைவு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த சபையின் அசைவு தேவனுடைய அசைவு, இந்த சபை அசைவை குறித்து நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் நானும் இந்த சபையின் அசைவை குறித்து புறப்பட்டு சொல்ல வேண்டும் என்று நான் இதனாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஜெபிக்கும் போது இந்த காரியம் உணர்த்தி கொண்டே வருகிறது. என்னவென்றால், இந்த சபையின் மந்தைக்குள், இந்த ஷீப் ஃபோல்ட், அப்படின்னா ஷீப் ஃபோல்ட்னா தெரியுங்களா, இந்த மந்தை, அப்படின்னா இந்த ஆட்டின் மந்தைக்குள் அநேகர் நுழையும்படிக்கு நீங்களும் நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஏன் தெரியுங்களா, ஆடு திரிந்து கொண்டிருக்கிறது. மந்தை இல்லாமல், மேய்ப்பருடைய அரவணைப்பு இல்லாமல் ஆடுகள் திரிந்து கொண்டிருக்கிறது. ஆடுகள் கர்த்தருடைய குரல் கேட்காமல் திரிந்து கொண்டிருக்கிறது. ஆடுகள் தவறான குரல் கேட்டு கொண்டிருக்கிறது. ஆடுகள் அழிவுக்கு போகும்படிக்கு சத்துருவானவன் கொண்டு போய் இருக்கிறான். ஆகையால் இந்த நாளிலே இந்த சிந்தனைக்குள் நாம் வைத்துக் கொள்வோம். என்னவென்றால், கர்த்தருடைய மந்தைக்குள், கர்த்தர் நியமித்த அந்த மேய்ப்பரின் மந்தைக்குள் ஆடுகள் வரும்படிக்கு இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும், நீங்களும் நானும் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:40-47. we going to meditate Acts chapter 2 verse 40-47. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இன்னும் अनेक வார்த்தைகளாலும் 40வது வசனத்திலிருந்து 47வது வசனம் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். இன்னும் अनेक வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று யாரு பேதுரு புத்தி சொன்னார். அப்புறம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இங்கிலீஷ்ல வாசிப்போமா அந்த கடைசி வசனம். The Lord added and the Lord added to the church daily those who were being saved. Amen. The Lord added to the church. The Lord added to the church. The Lord added to the church. Amen. கர்த்தர் சேர்த்து கொண்டார். 40வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இதனாலே நாம் பார்க்கும்போது அவர்கள் மன மகிழ்ச்சியோடு அந்த வசனத்தை கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சொல்லுவேன், சொல்லிக் கொண்டே இருப்பேன். என்னவென்றால், வேதம் எழுதப்பட்ட ஒவ்வொரு நுணுக்கங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள் அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை நம் கவனமாய் பார்த்து அந்த வார்த்தை தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த வார்த்தை எப்படி கேட்டார்களாம், இந்த கூட்டம் மனமகிழ்ச்சியோடு கேட்டார்கள். அதுக்கு முன்பதாக அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். குத்தப்பட்டு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்த கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவை, தெரியுங்களா, ஒசானா என்று சொன்ன கூட்டம். இந்த கூட்டம் தான் இயேசுவை சாகடிங்கள், சிலுவையில் அறைங்கள் என்று சொன்ன கூட்டம். இந்த கூட்டம் பிறகு, தெரியுங்களா, நம்ம பார்க்கிறோம், பேதுருவை அழைத்து சென்ற கூட்டம்
கூட்டம். பேதுரு அந்த அக்கினியிலே, அந்த கூட்டத்தோடு கூட அவர் அந்த தவறான அக்கினியிலே பேதுரு இருந்தார். அந்த பேதுரு அந்த தவறான அக்கினி இந்த கூட்டத்தோடு கூட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்து மறைந்து போகிறார். ஞாபகம் இருக்குதுங்களா? போன வாட்டியோட பிரசங்கம், மறைந்து போகிறார். இயேசு கிறிஸ்து மறைந்து போய் எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை சபிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை தெரியாது. அப்புறம் பேதுரு அந்த சம்பந்தம் தெரியுங்களா வைக்காமல் இயேசு கிறிஸ்துவோடு கூட தெரியுங்களா ஒரு வேறுபாடை கொண்டு வருகிறார் பேதுரு. தவறான கூட்டத்தோடு கூட, தவறான மந்தையோடு கூட நாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மறைந்து போவார். Jesus will be missing when we are in the wrong group of people. அதனால் தான் ஆண்டவர் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சபையில் உலகத்தில் உள்ள சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவருடைய மந்தை கர்த்தர் நியமித்த காரியத்தில், பிறகு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியங்கள் மந்தையில் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப அந்த கூட்டம் என்ன செய்கிறது? இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பி இவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்ம சபையில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படியாக, how are we receiving the word of God every week? ஒவ்வொரு வாரமும் எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கிறோம், எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த வார்த்தை? மனமகிழ்ச்சியோடு நம்ம எடுத்துக்கொள்கிறோமா, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வாரம், ஏதோ ஒரு தெரியுங்களா பிரசங்கம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமா? பிறகு வர இந்த காரியத்துக்கு ஆகையால் மனமகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல, 40வது வசனம் வாசிப்போம். மாறுபாடு, நான் நோட் திஸ் வேர்ட், நம்ம நோட்ஸ் எழுதுங்க. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியிலிருந்து விட்டு விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று இங்க பேதுரு அவர் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல be saved from this perverse generation. இந்த மாறுபாடு உள்ள perverse சொல்லும் போது தெரியுங்களா, மாறுபாடு உள்ள சந்ததி, அவ்வளவு ஒரு பயங்கரமான சந்ததி, வித்தியாசமான சந்ததி, கர்த்தருக்குள் நிலைநிற்காத சந்ததி, a perverse generation. அப்ப இந்த மாறுபாடுள்ள சந்ததியில இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப சும்மா இல்ல, அப்படின்னா இது பயங்கரமான ஒரு சந்ததி தெரியுங்களா, ஒரு ஜெனரேஷன், ஒரு கூட்டம் உங்களை கவிழ்க்கும்படிக்கு, தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறது. Now we are living in a very very dangerous generation. பயங்கரமான ஒரு ஜெனரேஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2025 இந்த வருஷத்திலிருந்து என்ன ஜெனரேஷன்னா, என்ன ஜெனரேஷன்? அல்ஃபாவா அல்ஃபா. ஓகே, அல்ஃபா ஜெனரேஷன். இந்த அல்ஃபா ஜெனரேஷன் என்ன? ஏஐ ஜெனரேஷன். அப்புறம் இந்த வருஷத்துலேருந்து பிறக்கிற குழந்தைகள் வரக்கூடிய, அவங்க பெருசு ஆகி தெரியுங்களா, அவங்க ஒரு நிலைக்கு வரும்போது அவங்க அவங்களோட சிந்தனை மூளையை பயக்கிறது குறைஞ்சிருமா. ஏன் தெரியுங்களா? எல்லாம் ஏஐ செய்யுது. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் செய்யும். அவங்களுக்கு என்ன இருந்தாலும் கம்ப்யூட்டர் சார்ந்திருப்பாங்க. அப்போ மூளை வேலை குறைஞ்சிரும். உங்களுக்கு தெரியுமா இன்னொரு காரியம்? ஆவியானவரும் மறைந்து போவார். ஏன்னா ஆவியானவர் சார்ந்து இருக்க தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு அது பேசும், உங்கள்கிட்ட பயங்கரமாக பேசும். உங்கள்கிட்ட தெரியுங்களா, ஒரு இப்போ நம்ம ஃபோனில் அது உங்களை பேசுறது, ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன், அப்படி வரப்போகிறது, ஒரு மனுஷன் பேசுறது போல் உங்கள்கிட்ட பேச போகுது. அப்புறம் ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையிலேருந்து, சபையிலேருந்து மறைந்து போவார். சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருந்து ஆவியானவர் பேச போகிறதுல வரக்கூடிய காலத்தில் ஏஐ கம்ப்யூட்டர் பேச போகுது. அப்போ பரத்திலிருந்து மண்ணா வரப்போகிறது இல்லை, இங்கேருந்து உலகத்திலிருந்து சத்ருவானிடத்திலிருந்து குரல் கேட்கப்பட போகிறது. ஆகையால் ஒரு பயங்கரமான ஜெனரேஷனுக்குள்ள நாம் கடந்து போகிறோம். இப்போ நம்ம கடந்து போயிட்டோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த மாறுபாடுள்ள சந்ததியிலிருந்து நீங்க காப்பாற்றப்பட வேண்டும். பி சேவ்ட் என்று பேதுரு இங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போது இங்க பேதுரு என்ன சரிங்களா சொல்லுகிறார், ஆகியால் நீங்கள் இந்த மந்தைக்குள், இந்த ஆவி பாருங்க, அந்த 40-47 வரைக்கும் என்ன பார்க்கிறோம் என்றால், சபையின் அந்த சபையை நம்ம பார்க்கிறோம். the beginning of the church. அவங்க கூடினார்கள், அப்பம் பித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் சபையின் முதல் ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அது முன்பதாக பேதுரு என்ன சொல்லுகிறார், நீங்கள் காப்பாற்றப்படுங்கள், இந்த சந்ததியிலிருந்து காப்பாற்றப்படுங்கள். இது பயங்கரமான ஒரு சந்ததி. வாசிங்க, ஆண்டவர் சொன்ன, தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு காரியம் இங்க நிறைவேறுகிறது. வாசிப்போம், லூக்கா 10வது அதிகாரம் 10-12. லூக்கா 10:10-12. இந்த சந்ததி குறித்து ஆண்டவர் பேசிவிட்டார். பேதுரு
திருப்பியும் அழுத்த திருத்தமாக இந்த சந்ததியை குறித்து பேதுரு இங்க சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆவியானவர் தான் கொடுத்திருக்கிறார் பேதுருக்கு. வாசிங்க லூக்கா 10:10-12. நீங்க ஒரு பட்டணத்துக்கு பிரவேசி ஆண்டவர் 70 சீடர்களை அனுப்பும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எது? நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களை ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து ஓடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம். அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12. ஓகே, மீண்டும் வாசிங்க 12. அந்த கால் தூசி தட்டுங்கள் இருக்குதாங்க. வாசிங்க 11 வாசிங்க. எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை. அப்படின்னா அந்த பட்டணம் கேட்காமல் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை தேவராஜ சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லி அங்க உரத்த சத்தமாய் தேவனுடைய குரல்கள் துணிக்கப்படும். சொல்றேன் தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் தேவனுடைய குரல் துணிக்கப்படும். எந்த மூலையில் இருந்தாலும் மோவாப் தேசத்துல ரூத்தும் நகோமியும் இருந்த இடத்துல தேவனுடைய சத்தம் துணிக்கப்பட்டது. ஆமென். அப்புறம் தான் அவங்க அசைவுக்கு வந்தார்கள். ராகாப் கேள்விப்பட்டாள். தேவன் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி வைத்தார் என்று சொல்லி பிளந்தார், செங்கடலை பிளந்து பாதைகளை கொடுத்தார் என்று சொல்லி ராகாப் கேள்விப்பட்டாள் என்று குரல் ராகாப்க்கு முன்பதாகவே கேட்டது. ஆமென். சோ எல்லா இடத்திலும் தேவனுடைய குரல் துணிக்கும். அப்ப இந்த பட்டணத்துல ஒரு பட்டணம் அப்படின்னா ஒரு சந்ததி, இந்த சந்ததிக்கு கர்த்தருடைய வார்த்தை துணிக்கப்படுமாம். The voice of God will be heard in this generation. ஆனா இந்த சந்ததி என்ன செய்வார்களாம்? அவங்க கேட்க மாட்டாங்களாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியில இருந்து நீங்க என்ன செய்யுங்க, கால் தூசி நீங்க தட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. அங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. கால் தூசி தட்டுறது இஸ்ரவேலுடைய அந்த கலாச்சாரம். என்ன அர்த்தம் என்றால், அப்படின்னா இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் விட்டுட்டு வரேன், முடிஞ்சு, நான் சொல்றது சொல்லிட்டேன், நான் பேசுறது பேசிட்டேன், சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அதுதான் கால் தூசி தட்டிட்டு வருகிறது. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ரொம்ப கடினமான வார்த்தை. 12வது வசனம் வாசிப்போம். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது போல இலகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. இங்கிலீஷ்ல. But I say to you, it is more tolerable for Sodom. அப்படின்னா சோடம் காட்டிலும் இது இன்னும் பயங்கரமான உள்ள சந்ததி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோடம் கோமோரா இப்படிப்பட்ட உள்ள பட்டணம் பயங்கரமான பாம் நிறைந்த பட்டணம். கர்த்தர் அழித்து போட்டார் அந்த பட்டணத்தை, ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் ஆக்கினார் அந்த பட்டணத்தை. கவனிங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 2 காரியம் கர்த்தருடைய குரல் எட்டும். அப்படின்னா இந்த குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டும். ஒன்று மனுஷனுடைய கூக்குரல், மனுஷனுடைய கூக்குரல் கர்த்தர் சமூகத்தில் எட்டும். மனிதனுடைய பாவமும் கர்த்தருடைய கூக்குரல் எட்டும், கர்த்தர் சமூகத்தில் எட்டும். சோடோம் கொமோராவோட பாவம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டினதாம். கவனிங்கள், மனுஷனுடைய பாவம் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார், ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், ஆண்டவர் தெரியுங்களா அவர் வார்த்தை விடுவித்துக் கொண்டே இருப்பார். ஆனா அக்கிரம் பெருகிருச்சுன்னா கர்த்தர் சமூகத்தில் எட்டும். சரிங்களா? ஒரு காரியம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் சும்மா இருக்க மாட்டார், நீதி விளங்குற தேவனாய். அப்ப சோடோமுடைய காட்டிலும் இந்த சந்ததி ஒரு பயங்கரமான சந்ததியாய் இருக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சந்ததி, கவனிங்கள், சோடம் கொமோரா இப்படிப்பட்ட சந்ததி ஒரு பாவம் உள்ள சந்ததி, ஒரு பயங்கரமான பாவம் நிறைஞ்ச ஒரு சந்ததி, அப்படின்னா ஒரு அலட்சியமான சந்ததி. கர்த்தர் என்ன பேசுகிறார், நாங்கள் இப்படிதான் வாழ்வோம் என்று வாழ்கிற ஒரு சந்ததி. கவனிங்கள், இந்த சந்ததி எப்படி தெரியுங்களா, அவங்க சொந்த சிந்தனையிலே போகிற ஒரு சந்ததி, கவலைப்படாத ஒரு சந்ததி. கவனிங்கள், சோடோம் கோமோரா இப்படியா இருந்தது? லோத்து பார்க்கும்போது எப்படியா இருந்தது? சொல்லுங்களேன், எப்படியா இருந்தது? சோடோம் பார்க்கும்போது, லோத்து பார்க்கும்போது சோடோம் கோமோரா எப்படியா இருந்தது? பசுமையாய் செழிப்பாய் இருந்தது. That means the people of Sodom and Gomorrah were rich people. அவங்க ஐஸ்வர்யவான்கள், பணம் உள்ளவர்கள், அப்ப நல்ல செழிப்பான ஒரு ஊரு. ஆனாலும் அவங்க ஆவிலே ஏழ்மையாக காணப்பட்டார்கள். They were poor in the spirit. அப்ப கர்த்தருடைய காரியத்தில் அவர்கள் அப்படியே எளிமையா, அப்படி ஏழ்மையா இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். They were poor in spirit. கர்த்தரை அறியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப நம்ம செழிப்பு, நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்மளுடைய செழிப்பு இட்ஸ் நாட் த மெஷர்மென்ட் தட் God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று செழிப்பு அடையாளம் கிடையாது.
அதாவது ஆண்டவர் என்ன செய்றார்? பட்டணத்தை அழிச்சு போட்டாரு. சில பேர் சில பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, சில வாலிப பசங்க பேசியிருக்காங்க, சொல்லுவாங்க கர்த்தரை ஆசீர்வதி இருக்கார் தெரியுங்களா, இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், கர்த்தரை ஆசீர்வதி இருக்கார். தட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. அடையாளம் அது இல்லை. கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனாலும் அது உன்னுடைய மெஷர்மெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் யுவர் மெஷர்மெண்ட். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? நவ இந்த சந்ததியில இருந்து யாரு? பேதுரு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான சந்ததி. ஆண்டவரே சொல்லுகிறார் இது பயங்கரமான சந்ததி. பேதுரு மீண்டுமாக சொல்லுகிறார் பயங்கரமான சந்ததி இது, காப்பாற்றப்படுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப காப்பாற்றப்பட்டு எங்க வர வேண்டும்னா, எந்த கூட்டத்துக்குள் வர வேண்டும், எந்த தெரியுங்களா மந்தைக்குள் வர வேண்டும் என்றால் இங்கதான் பேதுரு சொல்லுகிறார் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த சபையின் அசைவு. அப்படி இந்த மந்தைக்குள் நீங்க வாங்க இங்க பேதுரு அழைக்கிறார், காப்பாற்றப்படுங்கள். அதனால தான் அது முடிந்த பிறகு என்ன நடக்குதுன்னா சபையின் அசைவு நடக்குதாங்க. எல்லாம் கூடுறாங்க. கவனிச்சிங்களா? எல்லாம் ஒரு புதிய கூட்டம், எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி எல்லாம் கூடி வராங்க. இதுதான் சபை. அல்லேலூயா. ஒரு மந்தைக்குள் கர்த்தர் கொண்டு வந்தார் எல்லோரையும். கவனிங்களா தேவ பிள்ளைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் 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 ஆண்டவர் அவர் மந்தைக்குள் தான் கர்த்தர் அவருடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் மேய்ப்பராய் இருந்து கடைசி மட்டும் அவர் மேய்ப்பராய் இருப்பார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் எகிப்திலிருந்து அவர் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? ஒரு மந்தையாக கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப இந்த மந்தைக்குள் எல்லாம் வாழ வேண்டும். இந்த மந்தைக்குள் எல்லாம் சேவிக்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். இந்த மந்தைக்குள் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த மந்தைக்குள் என்ன தெரியுங்களா? அதனால்தான் மோசே என்ன சொன்னாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள். எல்லாம் அந்த மந்தைக்குள் வர ஆரம்பித்தார்கள். எல்லாம் கேள்வி அவங்க கேட்டு, ஓ கர்த்தர் இதை பேசுகிற சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். கேட்கும் போது அவர்கள் பிரிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஒவ்வொரு வீடு, இஸ்ரவேலோட வீடு எகிப்தில் இருக்காங்க, ஆனா எல்லோரும் இரத்தத்தால் பூசப்பட்ட வீடா இருக்குது. அல்லேலூயா. பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு புதிய மந்தை, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புதிய மந்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த மந்தைக்குள், அந்த பிரிக்கப்பட்ட அந்த மந்தைக்குள், இரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த மந்தைக்குள் என்ன தெரியுங்களா, ஒன்றாக கர்த்தர் இந்த மந்தையை நடத்தினார். அப்ப எல்லோரும் ஒரு குரல் கேட்கிறாங்க, எல்லோரும் ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க, எல்லோரும் பின்பற்றாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த மந்தைக்குள் என்ன இருக்கிறது? அந்த மந்தைக்குள் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். இவங்க வெளியாயிட்டாங்கன்னா அந்த மந்தைக்குள் ஆபத்து. பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மந்தைக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கும். அந்த மந்தைக்குள் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது தேவ பிரசன்னம் கூடவே இருந்தது. இருந்துச்சா இல்லையா? அவர் சமூகம் முன்பாக சென்றது. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கூடவே சென்றது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் வார்த்தையை விடுவித்துக் கொண்டே இருந்தார் அந்த மந்தைக்குள்ள. ஆமென். சேனாய் மலையிலேருந்து ஆண்டவர் வார்த்தை கொண்டு வந்தார். மோசே பேசுவார், ஆண்டவர் சொல்லுவார், மோசே நீ வா அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட பேசுவார், வார்த்தை விடுவிப்பார். அப்ப ஜனங்க சொல்லுவாங்க, மோசே நீ போய் பேசு ஆண்டவர்கிட்ட, அப்புறம் கொண்டு வா, எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு கட்டத்தில் பயப்படுவாங்க ஜனங்க, நீ போய் பேசு மோசே அப்படின்னு சொல்லிட்டு. மோசே என்ன செய்வார்? வார்த்தையை அவர் கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, அந்த மந்தைக்குள் கர்த்தருடைய ப்ராவிடன்ஸ். அப்படின்னா கர்த்தருடைய ப்ராவிடன்ஸ் என்ன? ப்ராவிடன்ஸ் அவர் தேவைகளை சந்திக்கிற ஒரு மந்தையாக இருக்கிறது. அப்படின்னா அது ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் அவர் சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அவங்களுக்கு மன்னா தேவை, கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அவங்களுக்கு சாப்பாடு தேவை, அவங்களுக்கு தண்ணீர் தேவை. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தர் தண்ணியை ஆறுகளை ஓட செய்தார். ஆமென். அப்ப அந்த மந்தை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்தார். அடுத்த காரியம், பாதுகாத்தார், ப்ரொடெக்ட் பண்ணாரு. அங்க மந்தைய பாம்பு கடிச்சிருச்சு, ரைட்டா? ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய சொன்னார், அதுக்காக ஆண்டவர் பாதுகாத்தார் இந்த மந்தையை. எப்படி ஜெயத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அது மட்டுமல்ல, இந்த மந்தைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இந்த மந்தைக்கு கர்த்தர் அவர் வழி நடத்தினார். எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த பாதையில் போக வேண்டும் என்று இந்த மந்தைக்குள் ஒரு வழிநடத்தல் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த சந்ததியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும்? நாம் தப்பிக்கொள்ள போகிறோம் என்றால் அவர் நியமித்த மந்தைக்குள் வரும்போது தான் நாம் தப்பிக்கொள்வோம். அல்லேலூயா. மீண்டுமாக சொல்கிறேன், இந்த மந்தைக்குள்ள தான் தேவனுடைய குரலை கேட்க போகிறது. இந்த மந்தைக்குள்ள தான் தேவனுடைய பிரசன்னம் உணர போகிறோம்.
அதுக்கு நான் சொல்ல கிடையாது தனிப்பட்ட ஜெபத்தில் இல்லையா அப்படின்னு. அது தனிப்பட்ட ஜெபம் கர்த்தர் நிச்சயமாக நம்ம மத்தியில் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அது நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேடுகிற நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பட் திஸ் இஸ் த டிசைன் ஆஃப் காட். இதான் இயேசு கிறிஸ்துவோட டிசைன் ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஹிஸ் பிலீவர்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த சந்ததியிலிருந்து கவனிங்கள், இந்த மாறுபாடு சந்ததியிலிருந்து கர்த்தர் இந்த சபையின் சந்ததியோடு கூட கர்த்தர் வரும்படி கேட்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலர் 2:42 நம்ம வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:42. ஓகே, அடுத்தது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அநியோனியத்திலும் உறுதியாய் தரித்தார்கள். நான் புரிந்து கொள்ளுங்க, நான் இந்த காரியம் வந்து ஜஸ்ட் உங்கள் அன்போட நாலேஜுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். கவனிங்கள், ஆண்டவர் வந்து ஏற்படுத்தின, கர்த்தரே ஏற்படுத்தின 2 இன்ஸ்டிடியூஷன் என்ன தெரியுங்களா? ரெண்டு கம்யூனிட்டி. எப்படின்னா, ஆண்டவர் ஏற்படுத்தின அவர் நியமித்த இன்ஸ்டிடியூஷன் என்ன தெரியுங்களா? மேரேஜ், திருமணம். திருமணம் எங்கே நடந்துச்சு? எங்கே நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில். ஆடாமுக்கும் ஏவாளுக்கும் யார் இவங்களும் இல்லை போட்டுருந்துச்சு, என்னது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நாட் ஸ்டீவ் அண்ட் இல்லை நாட் ஆடம் அண்ட் ஸ்டீவ்னு போட்டுருந்துச்சு. ஆண் இல்லை, இல்லாட்டி பெண் இல்லை, இல்லாட்டி தெரியுங்களா மனிதன் மிருகம் அல்ல, ஆண்டவர் ஆணும் பெண்ணும் அவர் நியமித்த அந்த திருமண வாழ்க்கைக்குள் கர்த்தர் இருவரும் கொண்டு வந்தார். இதுதான் கர்த்தர் நியமித்த ஒரு ஒருமனப்பாடு. அப்படின்னா ஒன்னஸ். இப்பொழுது ஆண்டவர் அவர் நியமித்த அந்த இன்ஸ்டிடியூஷன், அப்படின்னா அந்த ஒருமனப்பாடு கர்த்தர் நடத்துவார். அடுத்தது அப்போஸ்தலர் புத்தகத்தில் இன்னொரு ஒருமனப்பாடை பார்க்கிறோம். என்னவென்றால் த இன்ஸ்டிடியூஷன், செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் காட், தேவன்டேந்து சபையாக இருக்கிறது. ஆமென். So this is the continuation. இதான் ஆண்டவர் என்ன செய்றார்? அவர் மந்தையை இன்னொரு ஃபேஸ்க்கு நம்ம நுழைகிறோம். அப்படின்னா அந்த பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார். இப்போ ஒரு புதிய மந்தைக்குள், அசைவுக்குள், புதிய உடன்படிக்கைக்குள் கர்த்தர் நடத்துகிறார். அதுதான் இந்த சபையின் அசைவு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நியமித்த உள்ள அசைவு. வாசிப்போம் 2:42. நாம் பார்க்கும்போது இங்க வந்து சில திருத்தங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம். we can look at 3 things. 3 காரியத்தை நாம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஒன்றாவது காரியம் வாசிங்க 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எத்தனை காரியம் இருக்குது? எத்தனை காரியம் இருக்குது? 4. ஓகே, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் பைபிளில் வந்து அது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா as they continue steadfastly in the apostles' doctrine and fellowship, கோமா. நீங்களா பாருங்கள், இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது apostles' doctrine and fellowship, கோமா, in the breaking of bread, கோமா, and in prayers. 3 காரியம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக இந்த காரியம் சொல்லுகிறேன். அப்போ முதல் காரியம் என்னவென்றால் அப்போஸ்தலரின் உபதேசத்தையும் அந்நிய ஐக்கியமும், அப்படின்னா ஃபெலோஷிப். அப்போ இந்த ஃபெலோஷிப் வந்து தனியாய் பிரிக்கப்பட கிடையாது. இந்த ஃபெலோஷிப் வந்து தெரியுங்களா, சாப்பிட்றதுங்களா, வாங்க சாப்பிடுவோம், வாங்க ஐக்கியப்படுவோம், வாங்க பழகுவோம், அந்த ஐக்கியம் கிடையாது. இது ஒன்றாக சேர்க்கப்பட்ட அப்போஸ்தலர் உபதேசத்தையும் அந்நிய ஐக்கியமும் சேர்க்கப்பட்ட ஒரு காரியம். அப்புறம் இந்த ஐக்கியம் ஒரு ஃபெலோஷிப், சாப்பிட்ற ஃபெலோஷிப் இல்லை, இல்லாட்டி தெரியுங்களா வாங்க வெளியே போவோம்னு சொல்லி அந்த ஃபெலோஷிப் இல்லை, உபதேசத்தின் அந்நிய ஐக்கியமாக இருக்கிறது. இட்ஸ் த ஃபெலோஷிப் ஆஃப் த டாக்ட்ரின் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். ஆமென். இது நான் வசத்தின்படி ஆராய்ச்சியின்படி அந்த இப்படி எழுதியிருக்காங்கபடி, ஏன்னா தமிழ் பைபிளில் அப்படி எடுத்து போட்டுட்டாங்க. அதான் அதோடைய மிஸ்டேக்ஸ். 3 தான் இருக்குது. எஸ், இட் இஸ் 3. கோமா இருக்குது. தட்ஸ் குட். ஓகே, கோமா இருக்குது. அப்போ தமிழ்லையும் 3 எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, குட். அப்போ 3 காரியம். அப்போ பாருங்க, முதல் காரியம் என்னவென்றால் நாம் ஒன்றாக பார்க்க வேண்டும், உபதேசத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நிய ஐக்கியத்திலும். இது முதல் காரியத்தை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, apostolic doctrine and fellowship. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் இந்த சபையின் அசைவில் முதலாவதாக இந்த சபை பிறந்த பிறகு, அப்போஸ்தலர் சபை பிறந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்க ஆரம்பித்தாங்க, அந்த ஐக்கியத்தில் இருக்க ஆரம்பித்தார்களாம்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த சபையாக இருக்கிற நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபதேசம், இங்க விடுவிக்கப்படுகிற உபதேசத்துல நாம் கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று, என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டது என்று, கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் கவனமாக சபையில கேட்க வேண்டும். We must hear what the Holy Spirit is speaking to the church. ஆமென், ஹல்லேலூயா. இது முக்கியமா? வாசிப்போம். ஆண்டவர் அவருடைய மந்தை குறித்து பேசும்போது வாசிங்க, யோவான் 10, நல்லா கவனமா கேட்போம் இந்த காரியத்தை. யோவான் 10 அதிகாரம் 26 வாசிக்கிறீங்களா? மந்தையின் ஆடுகளா இருந்தபடியினால் கவனிங்கள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. The sheep is following me. Now the Lord Jesus, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், my sheep will hear my voice. என்னோட ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. எல்லாம் என் கூட இருக்கீங்களா? நான் திருப்பி சொல்றேன், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. என்னோட ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள். ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் சத்தத்தை கேட்போமா இல்லையா? கர்த்தர் பேசுகிற சத்தம். ஆமென், கேட்போமா இல்லையா? எல்லாரும் கேட்கும் தானே அவரோட சத்தம்? யாருமே சொல்லக்கூடாது கர்த்தர் என்கிட்ட பேசல, கர்த்தர் என்கிட்ட பேச. நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டார். ஹலோ பிரதர் சிஸ்டர், அவர் ஒவ்வொரு வாரம் பேசிக்கொண்டே இருக்கிறார். என் நாடுகள், அவர் சொன்ன வார்த்தை, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். இட் will hear my voice. ஆமென். சில பேருக்கு ஆசை மேலும் சத்தம் கேட்கணுமா அவங்களுக்கு. கர்த்தர் அனுதினம் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் ஸ்பெஷலாக மேலேருந்து கேட்கணும் ஒரு சத்தம்னு எதிர்பார்ப்பு, ரொம்ப பயங்கரமான எதிர்பார்ப்பு. அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று. வாசிங்க, முடிஞ்சிங்களா? 27 முடிஞ்சா? ஓகே, இங்கிலீஷ்ல வாசிங்க. My sheep will hear my voice. I know them and they will follow me. கவனிங்கள், ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், என்னுடைய மந்தைகள், என்னுடைய இந்த ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆடுகள் எப்படி இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்க போகுது? எப்படி ஆடுகள் இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்க போகிறது? திரும்பி சொல்றேன், எப்படி ஆடுகள் இயேசு கிறிஸ்துவ சத்தத்தை கேட்க போகிறது? ஆமென். எப்படி கேட்க போகிறது? எப்படி கேட்க போகிறது? எப்படி கேட்க போகிறது? வெளிப்படுத்தல்ல ஆண்டவர் தெளிவாக அவர் பேசுகிறார். சீக்கிரமா எனக்கு எடுக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 2:11, வெளிப்படுத்தல் 2:17, வெளிப்படுத்தல் 2:29, வெளிப்படுத்தல் 3:6, வெளிப்படுத்தல் 3:13, வெளிப்படுத்தல் 3:22. பரிபூர்ணம் 7 இடத்துல ஆவியான ஒரு சத்தத்தை கேட்பார்கள் என்று வாசிங்க. 2:7, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். 2:11, ஆவியான சபை சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். 2:17, 2:29, கேட்க கடவான் என்று எழுதியிருக்கிறது. 3:6 பரிபூர்ணமாக்குங்க. யார் கேட்க கடவான்? யார் கேட்க கடவான்? அப்படியே போட்டிருக்கு. சபையா? ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவனா? காதுள்ளவன். எல்லாருக்கும் காது இருக்கா? காதுள்ளவன் வாசிங்க. 3:13, காதுள்ளவன். திரும்பி காது 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 இருக்குதா? காதுள்ளவன் கேட்க கடவான். வாசிங்க. 3:22, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். 7 தடவை ஆண்டவர் 7 சபைக்கு பேசுறார். ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இப்ப கர்த்தர் பேசுவாரா இல்லையா? என் மந்தைகள் என்னுடைய குரல் கேட்கும், என் சத்தத்தை கேட்கும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. இங்க 7 தடவை ஆண்டவர் மீண்டுமாக சபைக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இப்ப எல்லாம் யார் தெரியுங்களா பேசினார் ஆண்டவர்? இந்த லெட்டர் இந்த லெட்டர் 7 சபைக்கு ஒரு லெட்டராக போனுச்சு. அது யார் மூலியமா? யோவான் மூலியமாக 7 சபைக்கு போனுச்சு. அப்போ ஒவ்வொரு சபை இந்த லெட்டர் படிச்சுட்டு வராங்க.
அப்புறம் கீழே இருந்து அந்த பாட்லேருந்து பாட் உள்ள சபையிலேருந்து அப்படியே அந்த லெட்டர் போகுது, ஒரு சபைக்கு போகுது. அப்போ 7 சபைகள் இந்த கடிதத்தை படித்தார்கள். யார் எழுதினா? யோவான் எழுதினார். யார் பேசினா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள். அப்ப 7 சபைக்கு ஆண்டவர் பேசினதை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அந்த வார்த்தை இங்க யார் எழுதுறா? யோவான் எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், யார் பேசினா? ஆண்டவரே. யார் பேசினா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சொல்லுகிறார், யார் இவர்? இப்ப என்ன சொன்னார் அவர்? என் மந்தைகள் என்னுடைய குரலை கேட்கும், என் ஆடுகள் குரலை கேட்கும் சொன்னவர். இப்ப வெளிப்படுத்தல் அவர் சொல்லுகிறார், 7 சபைக்கு பேசுறாரு. அந்த சபையில எபேசு சபையில படிக்கப்பட்டது, பெர்கமம் சபையில படிக்கப்பட்டது, லவுடிகேயா சபையில படிக்கப்பட்டது, ஒவ்வொரு சபையிலும் படிக்கப்பட்டது. அப்ப படிக்கும் போது யார் அங்க இருப்பா? யார் அங்க இருப்பா? சபையின் விசுவாசிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப அந்த சபை, எபேசு சபையில் உள்ளவங்க தான் அந்த கடிதத்தை இப்போ கேட்கிறாங்க. அப்ப சபைக்கு வெளியில கேட்டிருப்பாங்களா? நல்லா கவனமாய் பார்க்க வேண்டும். ஆவியானவர் அவர் சபைக்கு பேசிக்கொண்டே 7 சபைக்கு ஆண்டவர் பேசினார். அப்ப சபையில் உள்ளவர்களுக்கு அந்த கடிதங்கள் படிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் அவர் சபைக்கு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் பேசுகிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அதனுடைய ஐக்கியத்திலும் எல்லோரும் கூடி வந்தார்கள். இந்த ஃபெலோஷிப் ஆஃப் த வேர்ட். இன்னைக்கு ஃபெலோஷிப் பண்ணும்போது நம்ம ஐக்கியம் எப்படியா இருக்கிறது? இந்த வார்த்தை பிரகாரமாக இருக்க வேண்டும். அப்போ கொடுத்த உபதேசம் பிரகாரம் இருக்க வேண்டும். எனக்கு என்ன செய்றீங்க? சில பேர் என்ன செய்றீங்க? உபதேசம் கொடுத்த பிறகு நீங்க வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க. ரைட்டுங்களா? ஆமென். நீங்க என்ன சொல்றீங்க? நான் திருப்பி அந்த வார்த்தையை பார்க்குறேன், திருப்பியும் நான் வீடியோவை பார்த்தேன், திருப்பி நான் கேட்கும் போது இன்னும் புரியுது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் உள்ளவர்கள் அந்த உபதேசத்துக்குள் இருப்பார்கள். வெளியே இருக்கிறவங்க வேற காரியம் பேச ஆரம்பிப்பாங்க, வேற உபதேசத்தை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் இந்த உபதேசத்திலும் அழகாக நடத்தின போது எல்லாரும் ஒரு குரலாக அந்த ஒரு உபதேசத்தோடு நம்ம இருப்போம். சரிங்களா? திடீர்னு ஒரு குரலை போகிறோம். நீங்கள் சில சபையில் நீங்கள் பார்த்தா திடீர்னு வேற குரலில் போகும். இல்லை இந்த காரியம் நல்லா இருக்கு, இந்த காரியம் சொல்லிட்டு அந்த திசையை மாற்றுகிற ஒரு உபதேசம் உள்ளுக வரும். அப்போ நான் கர்த்தர் கொடுக்குற அந்த உபதேசத்தை தெரியுங்களா, வேறு காரியத்தை, கர்த்தருடைய காரியம் தான் வேறு காரியத்தில் திசை மாறி கொண்டு போகிற ஒரு உபதேசம் வர ஆரம்பிக்கும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த கூட்டம் அப்போஸ்தலர் உபதேசத்தில் கவனமாக இருந்தார்கள், அந்த ஐக்கியத்தில் கவனமாக இருந்தார்கள். ஐக்கியம் சொல்லும்போது என்ன தெரியுங்களா? அன்னுடைய ஐக்கியம் என்ன தெரியுங்களா? அப்படின்னா அந்த வட்டத்துக்குள் இருந்தார்கள். அவர்கள் ஒரே வார்த்தை பேசிக்கொண்டிருந்தார்கள். நம்ம உட்காந்து பேசுகிறோம், கோபி கடையில் உட்காந்து பேசுகிறோம், ஒரே வார்த்தை பேசுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் பேசினார் தெரியுங்களா? இந்த காரியம் இன்னைக்கு அது படித்தேன் தெரியுங்களா? எல்லாம் கனெக்டடாக நம்ம பேசுவோம், அதுக்கு வேறுபாட நம்ம பேச மாட்டோம். இதுதான் அந்நிய ஐக்கியம். ஆமென். வேறுபாடு இருக்கும்போது அது குறித்து நம்ம பேச மாட்டோம், அந்நிய ஐக்கியம் இருக்காது. கவனிச்சிங்களா? முக்கியமான காரியம். ஆகையால் கேட்ட இந்த வார்த்தை நாம் என்ன செய்கிறோம்? இது எப்படி நம்ம ஐக்கியப்படுத்துகிறோம் என்றால், இந்த கேட்ட வார்த்தைகள் மன்னாவை போல நாம் எடுத்து, மன்னா என்ன செஞ்சாங்க? அந்த மன்னாவை பொறுக்கிட்டு வீட்டில் இப்போ என்ன செய்யணுமா? சுட்டு மாவு மாரி ஆக்கி சுட்டு சாப்பிடணும். இந்த மன்னா வேலை இருக்குது. மன்னா சும்மா அங்கே தெரியும் மேலேருந்து நான் ரொட்டி அப்படியே உழுவல, ஆண்டவர் அப்படியே கொடுக்கல. சாப்பிடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஈஸியாக ஆக்கல. மன்னாவை கொடுத்து எடுத்து நீ சூரியன் வரத்துக்கு முன்னாடி போயிட்டு பொறுக்கணும் மன்னாவை, இல்லாட்டி போயிடும் அது. அப்போ கர்த்தர் கொடுக்குற வார்த்தையில் கர்த்தர் அவர் நியமித்த நேரத்தில் கைரோஸ் மோமெண்ட், அந்த கர்த்தர் ஏற்படுத்தின அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா, அப்போ அதை எடுத்து நம்ம தியானிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு என்ன பேசுறீங்க ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வாரம் பேசுனீங்க ஆண்டவரே, என்னை உணர்த்தினீங்க ஆண்டவரே, என்னை கண்டித்தீங்க ஆண்டவரே. முதல் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு டேக் த கரெக்ஷன். அப்படி தான் ஜெபம் பண்ணீங்க. அப்போ கண்டித்தல் வரும்போது, அப்போ நம்மளுக்கு உணர்த்துதல் வரும்போது அந்த மன்னாவை நாம் என்ன செய்கிறோம்? What are we doing with that manna? அப்ப அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? சுட்டு சாப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து சுட்டு சாப்பிடணும். மன்னா வந்துருச்சு, கிடைச்சிருச்சு, தண்டூரி சிக்கன் தொங்குதாங்க. கர்த்தர் மன்னாவை கொடுத்திருக்கிறார், தண்டூரி அங்க இருக்குது. அப்ப சில நேரத்தில் அந்த மன்னா நம்மளுக்கு நல்லா இல்லை, ஒதுக்கி தள்ளிடுறோம் அந்த மன்னாவை. இது எனக்கு சரியா வரல, செட் ஆகல எனக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி தள்ளுறோம். இங்க முதல் சபை என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நான் என்கரேஜ் பண்றேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த சபையில நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்ம வாழ்கிறோம். நான் பார்க்குறேன், ஐக்கியம் செலுத்தும் போது ஒரு வார்த்தை நம்ம ஒரே மனதோடு நம்ம ஐக்கியம் செலுத்துகிறோம்.
ஒரே காரியம் பேசுகிறோம். வீண் பேச்சு வெட்டி பேச்செல்லாம் கிடையாது. ஆமென். வார்த்தை குறித்து நம்ம பேசுகிறோம். கர்த்தர் பேசின காரியத்தை குறித்து நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் நானே நான் பிரசங்கம் பண்றேன், நானே என்னுடைய அந்த காரியத்தை பார்க்கிறேன். ஏன் தெரியுங்களா? நான் பேச கிடையாது, ஆவியானவர் பேசின வார்த்தைகள். அப்ப கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், குடும்பத்துக்கு என்ன சொல்லுகிறார், நான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? So this is not an entertainment. இது இந்த என்டர்டெயின்மெண்ட் இடம் கிடையாது. இது சும்மா உட்காந்துட்டு கேட்டுட்டேன், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்கடுவான். ஆமென். ஆகையால் நாம் வார்த்தை கேட்கும்போது we must set our mind. இன்னைக்கு நம்ம சிந்தனையும் நம்மளுடைய இருதயத்தையும் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம மைண்டை தெரியுங்களா, செமத்தில் இங்கே உட்காரும்போது வரும்போது சபைக்கு அடிச்சுட்டு உட்கார வைக்கணும். ஏன் தெரியுங்களா? செமத்தில் இங்கே வந்து தான் பயங்கரமான சோர்வுலாம் வருது, இங்கே வந்து தான் தூக்கம் வருது, இங்கே வந்து தான் தெரியுங்களா நம்மளுக்கு வந்து அப்படியே இப்போதான் முடியும்னு வருது. ஆனால் மற்ற இடத்துல எக்ஸைட்மெண்ட் பார்க்கணுமே, வேற இடத்துல வேற காரியத்தில் நம்மளுக்கு வருகிற எக்ஸைட்மெண்ட், நம்மளுக்கு வருகிறது உற்சாகம் தெரியுங்களா. ஆனால் இங்கே வந்தோடனே ஏன் அந்த சோர்வு, இங்கே வந்தோடனே ஏன் தெரியுங்களா அந்த உற்சாகம் இல்லை? அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பிரசனத்தில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. கர்த்தர் பேச போகிறார், விடுவிக்க போகிறார், ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. என்னோட சிந்தனை ஒத்துழைக்க மாட்டுது, இருதயம் ஒத்துழைக்க மாட்டுது, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒத்துழைக்க மாட்டுது. ஆகையால் நான் வந்து தட்ட வேண்டும். ஆண்டவரே எழுப்புங்க, ஆண்டவரே எழுப்புங்க, ஆண்டவரே நான் கவனமாய் கேட்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. திஸ் இஸ் நாட் a touch and go place. இது டச் அண்ட் கோ இடம் கிடையாது. டச் அண்ட் கோ தெரியுங்களா, சும்மா அப்படியே போயிட்டேன் முடிச்சு. அந்த தோளில் கொஞ்ச நேரம் தான் இருப்போம், தோளில் அப்படியே உட்காந்துருப்போமா, நம்ம தோளில் தொட்டுமா போகணுமான் இருப்போம் தோளில், அவ்வளோதான். டச் அண்ட் கோ. இது டச் அண்ட் கோ கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஆராதனை டச் அண்ட் கோ கிடையாது. கர்த்தர் பேசுகிற இடமாக இருக்கிறது. இந்த மன்னாவை நாம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த மன்னா இந்த ஒரு வாரம் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த மன்னாவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, வீட்டு கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க, வீட்டு கூட்டத்தில் மீண்டுமாக இந்த காரியம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டு கூட்டத்தில் மீண்டுமாக நாம் தியானிப்போம் இந்த காரியம் சொல்லி நாம் மீண்டுமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த மாறுபாடுள்ள சந்ததியில் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், சோடோம் கொமோரா போல பாருங்க, சோடோம் கொமோரா வேலை அந்த மந்தைக்குள் வெளியே இருந்தார்கள். வெளியே இருக்கும்போது தெரியுங்களா, கர்த்தர் பேசுகிற வார்த்தை அது எப்படி சொல்றது, அது சீரியஸா எடுத்துக்கொள்ளாத ஒரு சந்ததி. நான் இப்போ இந்த மாறுபாடு உள்ள சந்ததி, பெர்வர்ஸ் ஜெனரேஷனுக்குள்ள, இந்த சந்ததிக்குள்ள கர்த்தரோட வார்த்தை சீரியஸா என்ன மாட்டார்கள். அதுல ஒரு மாறுபாடு சந்ததி, எழுதப்பட்ட மாறுபாடு சந்ததி என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சொன்னது போல சோடோம் கொமோரா அதோடைய வேர்ஸ் தான் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சோடோம் கொமோராக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்ததா இல்லையா? வந்தது. ஆண்டவர் தூதர்கள் லோத்தை பார்த்து சொன்னாங்க, போயிட்டு பாரு யார் யார் இருந்தாங்களோ போய் சொல்லுன்னாரா தூதர். அப்போ லோத் எங்கே போகிறாரு, அவருடைய சன் இன் லாஸ்க்கு போகிறாரு. சன் இன் லாஸ்க்கு போயிட்டு, என்ன சன் இன் லா சொல்லுவாங்க, மருமகன்கிட்ட போகிறாரு. அருமையான மாமனார் மருமகன் இது போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் தேவன் இந்த சோடோம் கொமோரா அழிக்க போகிறார். அப்படின்னா கர்த்தர் பேசின வார்த்தை. ஆனால் இவங்க என்ன தெரியுங்களா, நகைத்தார்கள் என்ற வேதம் எழுதப்படுது. லோத் அவங்க நகைத்தார்கள். அப்ப இந்த மாறுபாடுள்ள சந்ததி கர்த்தருடைய வார்த்தை நொழியும், ஆனால் அதை நகைப்பார்கள், அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதான் சொல்றேன், இந்த மாறுபாடுள்ள சந்ததி நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, a dangerous place to be. ஆமென். ஹல்லேலூயா. சரி, என்ன சொன்ன முத காரியம், they were in the apostles' doctrine and fellowship. ரெண்டாவது காரியம் வாசிங்க. நினைக்கிறேன் 2 தான் சொல்ல முடியும் இன்னைக்கு. வாசிங்க. அப்பம் பித்துதலிலும். ஓகே, ரெண்டாவது காரியம் என்னது, அப்பம் பித்துதல், the breaking of bread. ரைட். ரெண்டாவது காரியம் என்னது, அப்பம் பித்துதல். அப்ப ரெண்டாவது காரியம் அப்பம் பித்துதல் சொல்லும் போது அப்ப எதை குறிக்குது என்றால் பாருங்க, முதல் காரியம் என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் ஐக்கியத்திலும் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம அதை விவரிச்சு, நம்ம அப்போஸ்தலருடைய உபதேசம், கர்த்தர் போதிக்கிற காரியம், இன்னைக்கு நம்ம ஒரு தீமோட போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஒரு அசையோட போயிட்டு இருக்கோம், அந்த ஐக்கியத்துக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ரெண்டாவது காரியம் அப்பம் பித்துதல் அங்க நடக்கிறது. அப்ப ஒருமனப்பட்டு இவர்கள் அப்பம் பித்தார்கள். அப்ப இதை குறிக்குதுன்னா இது உடன்படிக்கையை குறிக்கிறது. இட்ஸ் a covenant.
ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை அவர் செய்து முடித்து விட்டார். சிலுவையில் அவர் நம்மளை அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். a new covenant per ஜஞ்சியான் பாரு. என்ன per ஜஞ்சியான் தெரியுங்களா? நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆமென். எல்லாம் அவர் நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கை அவர் செய்து விட்டார். அப்போ அதை நினைவு கூறும்படிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அப்பம் பிக்கிறோம். இந்த அப்பத்தை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் என்றால், நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், கர்த்தர் வருவரை அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். அப்ப இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நம் குடும்பமாக இந்த அரவணைப்புக்குள் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற உள்ள உடன்படிக்கை. அதனால தான் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் நல்லா கவனமா கேளுங்க. ஒரு சரீரமாக நாம் இந்த அப்பம் பித்துதல் செய்வோம், ரைட்டா? ஒன் பாடி. அப்ப பாடி சொல்லும் போது என்னன்னா, கிறிஸ்துவின் சரீரம் சொல்லும் போது சபை அங்கத்தினர், ஒவ்வொரு அங்கத்தினர் இருக்குது, ரைட்டா? நம்ம ஒவ்வொரு அங்கத்தினராக நம்ம இருக்கிறோம். அப்படின்னா கை இருக்கு, கால் இருக்கு. கிறிஸ்து இந்த சரீரத்தின் தலையாக இருக்கிறார், உண்மைதானே? அப்ப அந்த பாடி சொல்லும் போது அப்ப இந்த சரீரம் எல்லாம் இருக்க வேண்டும். கை தனியா செயல்பட முடியுமா? முடியாது. அப்ப அப்பம் பித்துதல் நம்ம சொந்தமா செய்ய முடியுமா? வீட்டில் நீங்களே பதில் கொடுத்துங்க. நான் அப்பம் பித்துதல் சொந்தமா வீட்டில் நான் செஞ்சுருக்கேன், என் குடும்பத்தோடு கூட செஞ்சுக்க முடியுமா? நான் ஒரு காலத்தில் நான் செஞ்சேன், முடியுமா? கர்த்தர் நியமித்தபடி சபை ஒன்றாய் கூடி அப்பம் பித்துதல் செய்தார்கள். they were breaking bread. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு உடன்படிக்கைக்குள் நாம் எல்லோரும் இந்த மந்தைக்குள் இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் விசேஷமான குடும்பம். இந்த குடும்பம் இரத்தத்தால் பூசப்பட்ட குடும்பம். இந்த குடும்பம் கர்த்தர் வாசம் செய்கிறார். 7 பொன் கொத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர் இந்த அசைவில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசேஷமான கூட்டத்துக்குள் இந்த அப்பம் பித்துதல் நாம் செய்கிறோம். என்ன அப்பம் பித்துதல்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். இஸ் கமிங் அகைன் ஃபார் தி சர்ச். அவருடைய மனவாட்டியாக சபைக்கு அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல கிடையாது, நான் ரெவரண்ட் குடும்பத்துக்காக மீண்டும் வரப்போகிறேன், இல்லை நான் அப்போஸ்தலர் குடும்பத்துக்காக நான் வரப்போகிறேன், இல்லாட்டி நான் தெரியுங்களா அந்த வர்ஷிப் லீடர் குடும்பத்துக்காக நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்ல கிடையாது. லேவியர் கூட்டத்துக்காக நான் வருவேன் கர்த்தர் சொல்ல கிடையாது. சபை மனவாட்டியாக சபைக்கு நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்பம் பித்துதல் சொல்லும் போது என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, இது ஒரு விசேஷமான காரியம். இது எங்க நடந்துச்சுன்னா, இங்க ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். அந்த மந்தைக்கும் அப்பம் பித்துதலுடைய மந்தைக்கும் வெளியே உள்ள மாறுபாடுள்ள சந்ததிக்கும் ஒரு வித்தியாசம். ஆகையால் நீங்க இப்ப எடுக்கும் போது இந்த ராபோஜனை நாம் அந்த சிந்தனை நம்ம இருக்க வேண்டும். யாத்திராகமம் 11, யாத்திராகமம் 11 மூணாவது ஜெபம் நான் அடுத்த வாரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். யாத்திராகமம் 11வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 11. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டாருக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் ரத்தத்தால் நீங்கள் ரத்தத்தால் பூசுங்க, ரத்தத்தால் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் உங்கள் வீடு வாசல் உங்கள் வீடு கதவுகள் நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள், அப்புறம் நீங்கள் உள்ளுக்க பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். மரணத்தின் தூதன் வரப்போகிறான். அப்போ எல்லோரும் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ள ரத்தத்தால் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள எல்லாம் அமர்ந்து இருக்கிறாங்க அங்கே உள்ளுக்க. ஹல்லேலூயா. அதுதான் பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. இதுதான் ஆமென், பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல். அப்படின்னா அந்த பஸ்கா பண்டிகை செய்வாங்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில், இதுதான். என்னென்னா அப்படின்னா மரணத்தின் ஆவி பாஸ் பண்ணிட்டு போனுச்சு, அதான் பாஸ் ஓவர். ரத்தத்தால் வீடு தெளிக்கப்பட்ட வீடை பாஸ் ஓவர் பண்ணிட்டு போயிருச்சு, பாஸ் ஓவர். இந்த பஸ்கா பண்டிகை பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த காலத்தில் அவங்க எப்படியாக அந்த உள்ளுக்கு இருக்கும்போது, ரத்தத்தால் பூசப்பட்ட உள்ளுக்கு இருக்கும்போது, வாசிங்க 6:7 6:7. எகிப்து தேசமெங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். பாருங்க, எகிப்துல என்னது, எகிப்துல எகிப்து தேசமெங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம். அப்படின்னா ஒருபோதும் இப்படி அவங்க கேட்டதே இல்லை. ஒரு பயங்கரமான கூக்குரல், ஒரு பயங்கரமான அழுகை எகிப்து மூலியமாக கேட்டதான், கேட்க போகிறது. ஆனா கேட்டுச்சு, பிறகு கேட்க போகிறது. அப்புறம் பயங்கரமான முதல் தலைச்சம் பிள்ளை, ஆடு மாடு எல்லாம் எது ஃபர்ஸ்ட் இருக்குதோ அது எல்லாம் சாவுது. பயங்கரமான உள்ள தெரியுங்களா, ஒரு பயங்கரமான கர்த்தருடைய ஆக்கினி தீர்ப்பு அங்கே வந்தது அந்த இடத்துல, எகிப்து தேசத்தில். பயங்கரமான கூக்குரல், அழுகுறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கேட்குறீங்க அந்த அழுகை, கத்துறாங்க. எகிப்துடைய ஜனங்க வாசிங்க என்ன செஞ்சாங்கன்னு, இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, ஆனாலும் கர்த்தர்
பாருங்க, இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? பட்னு போட்டிருக்கா, இருக்குதா? அது அது அந்த அந்த வித்தியாசத்தை வசனம் அழகாக காமிக்கும் நம்மளுக்கு. ஆனாலும் அப்படின்னா இந்த வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். பட் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல், வாசிங்க என்ன போட்டிருக்கு? வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு ஒரு நாயும் குலைக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இஸ்ரவேலுடைய வீட்டில் கர்த்தர் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கும்படி, தெரியுங்களா, இங்க எகிப்துடைய ஜனங்க அப்படின்னா மாறுபாடு சந்ததி எப்படி இருக்க போகிறது, ஆனா கர்த்தருடைய ரத்தத்தால் பூசப்பட்ட வீடின் சந்ததி எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த வீடுக்குள்ள ஒரு தெய்வீக ஷலோம் அங்கு இருக்கும் என்று கர்த்தர் விடுவிக்கிறார். இந்த வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் பார்க்கும்படி தான் கர்த்தர் செய்கிறார். ஆகிய தேவ பிள்ளைகள், இந்த நாளில் நம்ம ராபோஜனம் எடுக்கும் போது இந்த மனப்பான்மை நம்ம இருக்க வேண்டும். என்ன மனப்பான்மை தெரியுங்களா? எனக்குள்ள ஒரு தெய்வீக ஷலோம், அவர் ரத்தத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஷலோம், அதனால தான் நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல. ஆமென். என் வீடு ரத்தத்தால் பூசப்பட்ட வீடு, என் வீடு விசேஷமான வீடு, என் வீடு கர்த்தர் நிரம்புகிற வீடு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். திருப்பி நான் சமத்தில் இந்த உதாரணத்தை சொல்லுவேன். திடீர்னு பாம்பு வெடிச்சிருச்சு, பைப் லைன், புத்ரா ஹில்ஸில் பைப் லைன் வெடிச்சிச்சு. திடீர்னு ஒரு பைப் வெடிக்குதுங்க வச்சுக்கோமே. இந்த பைப் வெடிக்காது, நம்மளோட பாத்ரூம் பைப் வெடிக்காது, அது சத்தம் தான் போட்டுட்ருக்கோம். திடீர்னு வெடிக்குது வச்சுங்களேன். வெடிச்ச கையோட நம்ம எல்லோரும் இரத்தத்தால் பூசப்பட்ட இந்த மந்தை, அல்லேலூயா, அவன் ராபோஜனம் எடுத்த அந்த மந்தை, ராபோஜனம் எடுக்கும் போது வச்சுக்கோங்க பிஷுக்குன்னு வெடிச்சிருச்சு. அல்லேலூயா. என்ன போதகர் வார்த்தையை பாரு, வெடிச்சிருச்சு. வெடிச்ச கையோட நம்ம எல்லோரும் மந்தையாக கர்த்தர் சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் நம்ம எல்லாம் பார்ப்போம். ரூபன் வா, இங்கே இருக்கீங்க, பிலிப் எல்லாம் இருக்கீங்க, வா, சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அப்பா எல்லாம் நம்ம சேர்ந்துட்டோம் கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா. இவரை காணுமே, இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி திடீர்னு ஓடி வரும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இதுதான் நடக்க போகிறது. மந்தைக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தர் காப்பாற்றிக் கொள்வார். அல்லேலூயா. ஸோ இந்த ராபோஜனை எடுக்கும்போது எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டவர்கள். இந்த மந்தைக்குள் இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுக்குன்னு போயிட்டு உபதேசம் பண்ணாதீங்க, சபை உங்களை ரட்சிக்கும் என்று. அது தவறான உபதேசம். இயேசு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்த டிசைன் என்னால் இந்த சபையின் அசைவு. அல்லேலூயா, ஆமென். இந்த மனப்பான்மையோடு நம்ம இதனால் ராபோஜனம் எடுக்க போகிறோம். நிச்சயமாக இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கர்த்தர் உங்களை நோக்கத்தோடு உங்களுடைய சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சபையிலே நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்திலே பேசுகிற தேவனாய் இருக்கிறார், உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உபதேசத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய நோக்கத்துக்கு, உங்களுடைய டெஸ்டினிக்கு கர்த்தர் கொண்டு போவார், உங்களை பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கப்படும்படி கர்த்தர் உங்களை கொண்டு, உங்களுடைய சபை கொண்டு கர்த்தர் அந்த இடத்திலே செயல்படுவார். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ சுவாமி உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய மந்தைக்குள் நாங்கள் வாழ ஜீவிக்க, அந்த அப்பா அப்போஸ்தலரின் உபதேசத்துக்குள்ளே நாங்கள் வாழ ஜீவிக்க இதோ ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. இதோ கர்த்தாவே, அந்த மந்தைக்குள் வாழுகிற பிள்ளைகளாக, அந்த மந்தைக்குள் செயல்படுகிற பிள்ளைகளாக, ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்க பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஆயத்தம் பண்ணுகிற ஒரு சபையாக, ஆயத்தமாக இருக்கிற சபையாக கர்த்தர் தொடர்ந்து நடத்த முடியும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக நாள் பிரசங்கத்துக்காய் நன்றி, வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பிரசங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you.